ஜனா வந்துட்டு சம்யுக்தா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அப்புறம் போயிட்டு தமிழ் தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அவளுக்கு தெரிஞ்சு செய்யலையே, தெரியாமல் தான் செஞ்சுட்டா, இவ்வளோ கோவப்படாதீங்க, எனக்கே பயமாக இருக்கு, என் ஜனம்மா இப்படி இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் கோவம் தணிஞ்சு ஜானு வந்துட்டு கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சம்யுக்தா தொலைஞ்சா கல்யாணமே வேணான்னு அத்தை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சிபியோட அம்மா சந்தோஷமாக வெயிட் பண்ண அவங்க அண்ணன் அண்ணியோட சந்தோஷத்தில் அவங்க வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. சிபிக்கிட்ட போயிட்டு சம்யுக்தா அழுதுகிட்டே இந்த மாதிரி ஜானும்மா கிட்ட நான் போய் இந்த மாதிரி சொன்னேன், அவங்க உடனே கோவப்பட்டாங்க, எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜானு அமைதியாக உட்காந்துருக்கப்ப சிபி கேட்குறாரு, எப்படி ஜானு இவ்வளோ கோவத்தை கம்மி பண்ண, நீ ரொம்ப கோவப்படுவியா அவங்கள பற்றி பேசலான்னு சொல்ல, ஆமாம் என்னோடய கோவத்தை வந்துட்டு கம்மி பண்ணவே தமிழ் தான் பேசி அவளை மன்னிச்சுட சொல்லி சொன்னாங்க. இதுவே கடைசியாக இருக்குது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணால் இதே மாதிரி அமைதியாகவே இருந்துட மாட்டேன், அப்புறம் அதுக்கான விளைவை பார்ப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பந்தக்கால் நாட்டு ஃபங்க்ஷனுக்கு தமிழ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு செஞ்சுட்ருக்காங்க. இதை பார்த்த வெண்பா கடுப்பாயிட்ருக்காங்க. அங்கேருந்து கலசத்தை எட்டி ஒதிச்சிடுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, இப்படி கல்யாணத்தில் நல்ல சமயம் இது பண்ணும்போது இப்படி காலில் எட்டி ஒதிக்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டு தமிழ் கிட்ட, இங்கே பேர் உன் கல்யாணமாக என்ன, நீ எதுக்கு சொல்லிட்டு வர, நான் இப்படி தான் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் தான் இருக்குது, அவங்க நம்பிக்கையோடு இதை பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு கோவமாக திட்டி விட்டுடுறாங்க தமிழ் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எங்கள் சம்யுக்தாவோட அம்மா அப்பா வராங்க. அவங்கள பார்த்தோன்னே தமிழ் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாங்க ஒரு மாதிரி. அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு ஜானம்மா கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடும் கூட்டிட்டு போய் நிற்க வைக்காங்க. தமிழ் நீ போய் உங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்கெல்லாம் எதுக்கு, அவங்க வேணாம், ப்ளீஸ் செஞ்சு எதுக்குன்னு கேட்காதீங்க, வேண்டாம் அவ்வளோதான், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிபியில் பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் எல்லோரும் போய் பந்தக்கால் நட்ட ஃபங்க்ஷன் இது பண்ணுறாங்க. பந்தக்கால் வந்துட்டு கீழே விழுற மாதிரி ஆகிட்டு நம்ம தமிழ் பிடிச்சி அப்புறமா எடுத்து நிற்க வைக்கிறாங்க. ஜானு சந்தோஷமாயிடுறாங்க. இங்கே சம்யுக்தாவோட அம்மா அப்பா வந்துட்டு ஜானுக்கிட்ட வந்துட்டு நாங்கள் ஒரு 50 சவரன் நகை போடுறோம், எங்களால் அவ்வளோ முடியும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுக்குற இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம், நாங்கள் வந்துட்டு கேட்கவே இல்லை உங்ககிட்ட, இதெல்லாம் வாங்குகிற பழக்கம் எங்களுக்கு இல்லைன்னு ஜானு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னது 50தானா, நீ என் பொண்ணுக்கு 200 சவரன் மேலே போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வெண்பாவோட அம்மா வந்துட்டு பேசுகிறாங்க. ஏன்னா என் பொண்ணு தான் முதல்ல மாப்பிள்ளைக்கு பேசியிருந்தேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் போதும் நிறுத்துங்க, அதான் உங்கள் பொண்ணு வேணான்னு எங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டார்ல அப்படின்னு சம்யுக்தாவோட அம்மா வந்து ஒரு பக்கம் சொல்ல, மாறி மாறி ஃபைட்டிங் நடக்குது. சம்யுக்தா அப்புறம் வந்து பார்க்குறாங்க, இங்கே பாரு உங்கள் அம்மா ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சிபியோட அம்மா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சாரி ஆண்டி, சாரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம். இங்கே தமிழ் எப்படியாவது வந்துட்டு தப்பான பேர் சொல்லி அமுச்சு விட்டுணுன்ட்டு சாம் தவிக்கிறாங்க. ஒரு ஆள் செட் பண்ணி அந்த ஆளை வந்துட்டு தமிழ் கூப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்த மாதிரி அவங்க 2 பேர் தப்பு பண்ணுறதுக்காக வர சொன்ன மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. அதுபடி தமிழ்கிட்ட வந்துட்டு தான் அப்பாவை பற்றி உங்கள் அப்பாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும், அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்குள்ளே. ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு காமிங்கன்னு சொல்ல அவர் வேணும்னே ஷர்ட் பட்டனெல்லாம் கழட்டிட்டு நிற்கிறாங்க. கரெக்டாக சம்யுக்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. எல்லோரும் வந்து கதவை திறந்துன்னு பார்க்க, என்ன தமிழ் இப்படி பண்ணிட்டேன், நான் அதுக்கு தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்கல பாரு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே தமிழ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ கேவலமானவன்னு நீ எல்லாரும் ஒரு பக்கம் ஒன்று சொல்ல, சிபி கரெக்டாக வந்துட்டு இல்லை தமிழ் அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், இது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.